ஸ்தோத்திரம். நாம் யாவரும் தேவனுடைய மகிமை நம்மை மூடவும், அவருடைய கிருபை நம்மை தாங்கவும், ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை நம்மிலே இறங்கவும், நாம் எதிர்பார்க்கிற அனைத்து ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் விடுதலையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நமக்கு உண்டாகவும், ஆண்டவர் இந்த ஆராதனையை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதித்து தரும்படி அவர் கிருபைக்காக நாம் அவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானாதி வானங்களை ஆண்டவரே உண்டாக்கினவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வானாதி வானங்களுக்கு மேலாக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக, தேவாதி தேவனாக, வானாதி வானங்களுக்கு மேலாக சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கேருபீன்கள் சேராபீன்களாகிய பரிசுத்த தூதர்கள் ஆண்டவரே இடைவிடாமல் ஆராதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் இயேசுவே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்லவா? நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அல்லவா? உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உமக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உமக்குன் பாகங்களை தாழ்த்துகிறோம். உமக்குன் பாகங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய முகத்தை தேடுகிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவர், எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கமாய் இருக்கிறவர் என்பதை வெளிப்படுத்துவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் நீர் கண்ணோக்கமாய் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளும்படி செய்வீராக. அற்புதங்கள் மூலமாய், எதிர்பார்க்கிற நன்மைகளை கொடுப்பது மூலமாய், எதிர்பார்க்கிற விடுதலையை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அருளுவது மூலமாக ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகள் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு ஆராதனையாக இந்த ஆராதனையை நீங்க ஆசீர்வதித்து தரும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமக்கே மகிமை கொண்டு வரும் ஒரு ஆராதனையாக இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லாருக்குள்ளும் ஆண்டவரே இந்த ஆராதனை உமக்கு மகிமை கொண்டு வருகிற ஆராதனையா இருக்க வேண்டும் என்ற அந்த தாகத்தோடு நாங்கள் காணப்பட ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட தாகத்தோடு தாகமுள்ளவர்களாய் நிரப்பும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஜனங்களை கூட்டி சேர்க்கிற உம்முடைய வல்லமை ஆண்டவரே இந்த நாளில் கிரியை செய்யும்படி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே தேவ ஜனங்களை கூட்டி சேர்க்கிற உம்முடைய வல்லமை ஆண்டவரே தேவ பிள்ளைகள் எல்லாரும் குடும்பம் குடும்பமாக வந்து ஆராயில பங்கெடுக்கும்படி அவளை கூட்டி சேர்க்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, நாங்கள் துதிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு நீர் நல்லவராயிருந்தீர், போதுமானவராயிருந்தீர், எங்களுக்கு உதவி செய்கிறவராயிருந்தீர், எங்களுக்கு ஒத்தாசை செய்தீர். எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல்வேறு ஆண்டவரே சூழ்நிலைகளிலும் கடினமான சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வந்த போதிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை தேற்றினீர், தைரியப்படுத்தினீர், எங்களை பலப்படுத்தினீர், விசுவாசத்தை நிலைக்க செய்தீர். எல்லாவற்றுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, சத்துரு எங்களை ஆண்டவரே தனக்கு அடிமையாக்க நினைத்த போது, உலகம் எங்களை அடிமையாக்க நினைத்த பொழுது, எங்கள் மாம்சம் எங்களை அடிமையாக்க நினைத்த போதெல்லாம் ஆண்டவரே அவைகளுக்கு ஒப்புக்கூடாதபடி நீர் எங்களை உம்முடைய ஆவியினாலே பலப்படுத்தி உம்முடைய வசனத்தினாலே எங்களை
ஆண்டவர் எங்களோடு பேசி எங்களை நிலைநிற்க செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வெட்கமடைந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் வெட்கமடைந்து போக வேண்டும் என்று நினைக்கிற மத்தியிலே எங்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக நீர் எங்களுக்கு ஒத்தாசை செய்து வருகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனையை உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். பாடல் வேளைகளை ஆண்டவர் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஜெப நேரங்களை உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஆராதனை நேரங்களை உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா பகுதிகளையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஆண்டவரே நீரே மையப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீரே மையப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மையப்படும்படி ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். உமது பரிசுத்த ரத்தத்துக்குள்ளே ஆண்டவரே ஆலயத்தையும் எங்களையும் நீ நிரப்பிக்கும் மூடிக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். நன்றியோடுமை துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்தவர், எங்களுக்கு தேவையான மன்னாவை தந்து எங்களை பலப்படுத்தி எங்களை திருப்திப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து அனுப்பு போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையின் எல்லா பகுதிகள் மூலமாய் எங்களோடு இடைப்படும், ஒவ்வொருவரோடு இணைப்படும், தனிப்பட்ட ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்பட்டார் என்ற அந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நாங்கள் செல்லும்படிக்கு ஆராதனை உம்முடைய கரங்கள் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்யும், ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மையப்படட்டும். இந்த வேளையிலும் சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை என்ற பாடலை யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவர்கள் மாஸ்டர் ரெண்டையும் கூட்டுங்க. தாழ்மையுள்ளவர் மாஸ்டர் அங்க தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. சவுண்ட் வராம வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் நல்பலனுடன் என்று அவரை சேர்ந்து பாடுவோம். தம் கிருபை. மறுபடியும் நாம் சேர்ந்து பாடுவோம். நம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ, எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாரும். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை,
கிருபை தாருமே. இன்னும் தினம் அதிகாலையில் கிருபை தாருமே. தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை. தினம் அதிகாலையில் தேடும் போது கிருபை. மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமே உம் கிருபை தாருமே. போதுமே உம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை ஸ்தோத்திர ஜெபத்தினால் கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜெபத்தினால் பெருகுதே கிருபை. ஸ்தோத்திர ஜெபத்தினால் பெருகுதே கிருபை. ஆத்துமபாரம் தண்ணீரோடே சோர்வின்றி நாரும் வேண்டிடவே. ஆத்துமபாரம் தண்ணீரோடே சோர்வின்றி நாரும் வேண்டிடவே. ஜெபவரம் கிருபை தாருமே. ஜெபவரம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே. இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஸ்தோத்திரம் செய்ய செய்ய அவருடைய கிருபை நம்மிலே பெருகும். அநேகர் நாம் ஸ்தோத்தரிக்கும் போது அளவில்லாத கிருபையை கர்த்தர் நம்மிலே ஊற்றுகிறார். அதற்காகவே நாம் கர்த்தர் சமூகத்திலே வந்திருக்கிறோம். துதி கீடமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். அதிகமான கிருபை பெற்றவர்களாக நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நாம் செல்வோம். ஆமென். துதி கீதமே பாடியே வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். தந்தை போல நம்மை தாங்கியே தோளிலே சுமந்தனரே. தந்தை போல் நம்மை தாங்கியே தோளிலே சுமந்தனரே.
ஆகிட பாவம் யாவும் நீக்கினாரே. சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம். சொந்த ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவனை துதித்திடுவோம். கீதமே பாடி வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியே தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியின் தேவனாம் இயேசுவை பணிந்திடுவோம். கட்டுகள் யாவும் அறுத்துமே கவலை அகற்றினாரே. கட்டுகள் யாவும் அறுத்துமே கவலை அகற்றினாரே. துதிய நாளை அருளி செய்த தேவதேவனை துதித்திடுவோம். துதிய நாளை அருளி செய்த தேவதேவனை துதித்திடுவோம். கீதமே பாடி வாழ்த்தி வணங்கிடுவோம். ஜோதியே தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஜோதியே தேவனா இயேசுவை பணிந்திடுவோம். ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கேடகமும் துருகமும் அடைக்கலமாய் இருக்கிறவர். இந்த வேளையில் பாடுவோம். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமை நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். நாம் ஒன்றுக்கும் கலங்க வேண்டியதில்லை. நம்ம அறிவிக்காத சமாதானத்தை தேவன் நமக்கு தருவார். ஆமென். தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, ஏத்தொழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, ஏத்தொழுவோர் எத்தனை மிகுந்துவிட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குவீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பன் நீர் தாங்குவீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே.
ஆமென். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லை, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் கலங்காமல் சொத்தரிப்பேன். அறிவு கேட்டால் வேறமை பாதுகாக்குவேன். ஒன்றுக்கும் கலங்காமல் சொத்தரிப்பேன். அறிவு கேட்டால் பேரமை பாதுகாக்குவேன். நீ விரும்பத்தக்கவை, உண்மையானவை, அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தலை குனிந்திருக்கிற இடத்துல நம்மை தலை நிமிர செய்யறதான கர்த்தர் இயேசு மாத்திரம்தான். நான் ஆராதிக்கிற தேவன் நம்மை தலை நிமிர செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ளவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் எஜமானரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் கிருபை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தலை நிமிர செய்பவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆதரவானவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்கள் அடைக்கலமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஓ ரிகபாபாபாபா. ஒரு அமைதியான ஆராதனை வேண்டாம். எக்கால சத்தத்தை போலுடைய சத்தத்தை உயர்த்தி என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அமைதியான ஆராதனை வேண்டாம். வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உண்ண உணவு உடுக்க உடையும் தந்தீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் போக்கிய வரத்தையும் நீர் ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மன ஏக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றினீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் வழி நடத்திய அந்த பாதைக்காக ஸ்தோத்திரம். ஒரு தகப்பன் தோளில் சுமப்பது போல எங்களை சுமத்துறதான தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. மனிதர்கள் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். மனிதர்கள் எல்லாரும் எங்களை தூஷிக்கிறார்கள். கர்த்தரோ, கர்த்தரோ எங்களுக்கு ஆதரவா இருந்தேன் ஆண்டவரே. நீதாலா பாலா பாலா பௌஷதாலாபா. ஓ அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும், ஒரு துதி உண்டாகட்டும், ஒரு துதியின் சத்தம் பரலோகத்தை எட்டட்டும். ரீகாபாலா பாலரிபி ஷத்தலாரா பாலா பாலா பாலா
பலபா ஓரி கமல பலபா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ரிகமால் அரபா சந்தல் அரபி கமல பலபா ஓரி கமல பலபா. நான் இனி தீங்கை காண மாட்டேன். வாய் திறந்து அறிக்கை பண்ணுங்கள். இனி நான் தீங்கை காண மாட்டேன். நான் அடைந்த துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். நான் கடந்து வந்த துக்கங்கள் சந்தோஷமாய் என்னுடைய வாழ்க்கையில் மாறும். ஓ கர்த்தருடைய வார்த்தை இது. இனி நீ தீங்கை காண மாட்டாய். இனி உன்னுடைய வாழ்க்கையில் தீங்கு வருவதில்லை. கைகளை தட்டி அப்படியே அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி தீங்கு என்னுடைய வாழ்க்கையில் வருவதில்லை. ஓ எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பல வருஷமாய் துக்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இனி உனக்கு தீங்கு வராது. இனி உனக்கு தீங்கு வராது. ஓரி கமால் அரபால பாலரபா சந்தலரபா. உற்சாகத்தோடு கர்த்தரை துதியுங்கள். உற்சாகத்தோடு. ஓ ஹalleluya. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். பரலோகத்தை எட்டட்டும். பரலோகத்தினுடைய சத்தம் எட்டட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று கண்ட வியாதியை இனி காண்பதில்லை. இதுவரை அனுபவித்த வியாதி இனி உனக்கு தொடர்வதில்லை. தொடர்வதில்லை. உன் கஷ்டம் சந்தோஷமாக மாறும். உன் கண்ணீர் சந்தோஷமாக மாறும். உன் கஷ்டத்தை கர்த்தர் தீர்ப்பார். ஹalleluya. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. கர்த்தாவே மக ஸ்தோத்திரம். ஆண்டவரே மக ஸ்தோத்திரமேயா. ஓ நீ அடைக்கப்பட்ட தோட்டம். நம்முடைய சபை அடைக்கப்பட்ட தோட்டம். ரீகா பாபா 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 பாபா. கர்த்தராலே முத்திரிக்கப்பட்ட பிள்ளை ஆண்டவரே. கர்த்தராலே முத்திரிக்கப்பட்ட பிள்ளை மகளே. ஓ சக்தி நாலாமா. ஒருவன் உன்னை தொட முடியாது. ஒருவன் உன் குடும்பத்தை தொட முடியாது. ஒருவரும் என்ன உங்களை தொட முடியாது. ஏனென்றால் கர்த்தரால் முத்திரிக்கப்பட்டவர்கள், முத்திரிக்கையிடப்பட்டவர்கள். ஓரி சமால பால 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 பாலபா. கர்த்தர் இடைவிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இடைவிட்டுக் கொண்டிருக்கிறார். ஓரி சமர பாலரபா தூலரபா. நான் கர்த்தரால் முத்திரிக்கப்பட பெற்றிருக்கிறேன். முத்திரிக்கை இட்டப்பட்டிருக்கிறேன். என்னை ஒருவரும் ஹalleluya தொடர முடியாது. ஓர பாலரா தஷதீரா பாலரபா. ஓர பால பால பாலரா தூரரா பாலபா. ஓர பால ரஜத்தல ரபாலபா. வல்லமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மகிமையான காரியங்களை செய்த கர்த்தர். ஓர பாலரா தாலரபா சத்தல ரபாலபா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசப்படுகிற கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் சொல்லுங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசப்படுகிற கர்த்தர் பரிசுத்தர். வாயிலை திறந்து சொல்லுங்க. பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர். ரபாலா பாலா ரபாலா பாலா ரபாலா பாலா ரபா. ஓர பாலா பாலா பா. உம்முடைய வல்லமை அருமையாய் இறங்கட்டும். உம்முடைய வல்லமை அருமையாய் இறங்கட்டும். தடைகள் மாறட்டும். தடைகள் மாறட்டும். இயேசுவே பார்வோனின் ஆவிகள் முடிக்கப்படட்டும். பார்வோனின் ஆவிகள் அழிக்கப்படட்டும். அப்சலோமின் ஆவிகள் அழிக்கப்படட்டும். பாகாலின் ஆவிகள் அழிக்கப்படட்டும் ஐயா. ரீதாலா பாலா பாலாரா தூரரா மக்கபாரா மௌஷத்தலபா ரதாலாரா தாலாரபா. ஒரு தெய்வீக அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு தெய்வீக அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. யார் யார் வாஞ்சிக்கிறீர்களோ அந்த வல்லமை உங்களை நிரப்பும். ஓரா பாலா 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 மௌஷத்தலா. ஓரா பாலா 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 மௌஷத்தலபா. 120 மேல் மாடியில் இறங்கின போது, அது கூடியிருந்த போது இறங்கின வல்லமை நம்முடைய ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஓரா பாரா பாரா பாஷதாலாவா. வெறும் வார்த்தையா நினைக்க வேண்டாம். வெறும் வார்த்தையா நினைக்க வேண்டாம். அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பியுங்கள். அந்நிய பாஷையை பேச ஆரம்பியுங்கள். அந்த அபிஷேகம் உங்களுக்குள் இறங்கும். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரீசபாலா ரபாலா ரபாலா ரபா சத்தலா ரபா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, மகிமையான தேவனே, மகத்துவமான தேவனே, ஒப்பற்ற தேவனே, கிருபை நிறைந்த தேவனே, ஜீவனுள்ள தேவனே, சர்வத்திற்கும் அதிகாரியான தேவனே, சகல சிருஷ்டிகளையும் உருவாக்கினவரே,
மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குட்டிக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரே, ஓ ரபா லபா லபா, நீதிமானே பசியினால் வருந்து விடார், நீதிமானே குறை உள்ளவனாய் காண விடார். ரபாலா ரபாலா ரபா சந்தல ரபாலபா ரதாலா ரபாலபா நிபி கபாபாபா. ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். ஓ ரகபாபாபா, உங்க சரீரத்தை கர்த்தர் தொடுவார், உங்க சரீரத்தை கர்த்தர் தொடுவார். ரபாலா ரதாலா ரபாலபா லபா. நெடுநாளாய் இருக்கிற வியாதி உன்னை விட்டு மறைந்து போகும், நெடுநாளாய் இருக்கிற துக்கம் உன்னை விட்டு மாறும். ரபாலா ரதாலா ரபாலபா லபா. உன்னுடைய லங்ஸை கர்த்தர் தொடுகிறார், உன்னுடைய லங்ஸை கர்த்தர் தொடுகிறார். ஓ பாபா 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 ரதாலா ரபாலபா லபா லபா. ஓ உங்க பலவீனப்பட்ட பகுதிகள் கர்த்தரால் தொடப்படுகிறது, பலவீனப்பட்ட பகுதிகள் கர்த்தரால் தொடப்படுகிறது. Thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord. Rida lava lava bakka bala baksha dala lava ori bikama baba. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ரதாலா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஆவியினாலே நிரப்பப்படுவதை ஆண்டவர் விரும்புகிறார். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தில் மோசே மூப்பர்கள் 70 பேரை பெயர் சொல்லி அழைத்து கர்த்தருடைய கட்டளையின்படியே கூடாரத்தை சுற்றிலும் இருக்க செய்தார். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். மோசேயின் மேலிருந்த அந்த ஆவியை அந்த மூப்பர்கள் எல்லார் மேலும் வந்த மரப்படினார். அவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லி கர்த்தரை மையப்படுத்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரிக்கப்பட்ட மூப்பர்கள் 2 பேர் வராமல் இருந்தார்கள், பாளையத்தில் இருந்தார்கள். அவர்கள் மேலும் அந்த ஆவியானவர் இறங்கினார். அவர்களும் தீர்க்க தரிசனம் அறித்தார்கள். ஒரு பிள்ளை ஆண்டவர் ஓடி வந்தார். பெயர் குறிக்கப்பட்ட அந்த 2 பேர் பாளையத்துக்குள் இருக்கிறார்கள், கூடாரத்திலே வரவில்லை. ஆகவே அவர்களும் இப்போ தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னபோது யோசுவா சொன்னான், ஆண்டவரே அவர்களை அதை செய்யாதபடி தடை செய்யும் என்று, நிறுத்த சொல்லும் என்று. ஆனால் மோசே சொன்னான், நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறாயோ? அவர்கள் மாத்திரமல்ல, இந்த ஜனங்கள் அத்தனை பேரும் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பப்படுவதையே எவ்வளவு நலமா இருக்கும் என்று சொன்னார். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர்களை நிரப்ப வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் வெட்கப்படாதிருங்கள். நல்ல பாடி ஆராதிக்கும் போது கைகளை தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்கும் போயிருந்தால், ஜெபம் பண்ணும்போது ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை இந்த நாளில் ஆவியால் நிரப்ப முடியும். அவர் மேல் இருக்கிற ஆவியை உங்கள் மேல் வைக்க முடியும். மோசேயின் மேல் இந்த ஆவியை உங்கள் மேலும் கர்த்தர் வைக்க முடியும். ஊழியக்காரர்கள் மேல் இருக்கிற ஆவியை உங்கள் மேலும் கர்த்தர் கொடுக்க முடியும். முடிந்தால் எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். ஆமென். தகப்பனே, தந்தையை தலைவர சிவபனீரே என்று சொல்லி இந்த பாடலை சேர்ந்து பாடி நம் ஆண்டவரை மையப்படுத்துவோம். ஆமென். அறிவை கட்டாத அந்த சமாதானம், புத்தி கட்டாத சமாதானம், தேவ சமாதானம் உங்கள் வாழ்விலே கர்த்தர் தருவார். ஆமென். தந்தையே தலை நிமிர செய்வதே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்வதே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே, தலை நிமிர செய்வதே, தலை நிமிர செய்வதே, தந்தையே தலை நிமிர செய்வதே, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்வதே. எதிரிகள் எவ்வளவா பெருகிவிட்டன, ஏத்தழுவோ எத்தனை விழுந்துவிட்டன,
தாங்குகிறீர். என்னை தள்ளாட விட மாட்டீர். கேரளம் நீரே, மகிமையும் நீரே, கேரளம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துரை மகிழுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தரை ஆதரிக்கிறேன். படுத்துறங்கி மகிழுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தரை ஆதரிக்கிறேன். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு நாமே. அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி என்றும் எனக்கில்லையே, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேரளம் நீரே, மகிமையும் நீரே, கேரளம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் கலங்காமல் சோதனைப்பேன், ஐக்கியத்தா பேரவழி பாதுகாக்குவே. ஒன்றுக்கும் கலங்காமல் சோதனைப்பேன், அறிவு கேட்டா பேரமைதி பாதுகாக்குவே. நீ விரும்பத்தக்கவை, தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். நீ விரும்பத்தக்கவை, தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். நீ விரும்பத்தக்கவை, தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். நீர் விரும்பத்தக்கவை, தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் கைகளை தட்டி ஓ ரகலத ரபல துரபல ரிபா பாபா பாபா இக்கபல ரபல ரிகபல துரபல ரிபா பாபா பாபா. ஹalleluya, ஹalleluya. நல்லவரே சொல்லுங்க எல்லாரும், நல்லவரே மக்கு ஆராதனை, மகிமையானவரே மக்கு ஆராதனை, பெரியவரே மக்கு ஆராதனை, இருக்கிறவராய் இருப்பவரே மக்கு
உமக்கு ஆராதனை. உன்னதரே உமக்கு ஆராதனை. சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை ஆராதிங்க, உற்சாகமாய் ஆராதிங்க, கரங்களை தட்டி ஆராதிங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்று கூப்பிடுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ரக்கபாலா தாரபாலா தூரபாலா ரகாலா தாரபாலா தூரபாலா. உங்களுக்குள்ளே உங்கள் நாவிலே வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார் என்றால் நீங்கள் வெட்கப்படாமல் பேச ஆரம்பிங்கள், பேச ஆரம்பிங்கள். நிக்கமாலா தாரா காலா தாரா ரியான் தாரா காலா தாரபாலா தூரபாலா ரிக்கமாலா காலா தாரபாலா தூரபாலா ரக்கபாலா தூரபாலா ரிபா பாபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினாலே, உம்முடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புகிறீர் நிரப்புகிறீர் நிரப்புகிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு அக்கா பாபா 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 ஓரியான் தாரா ஹபாலா தாரபாலா தூரா பாபா பாபா ரிக்கா மாலா தாரபாலா சந்தாலா ரிபா பாபா பாபா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஓ ரபா பாபா ரகபாலா துரபாலா. நம்ம ஆண்டவருக்கு கரத்திலே கொடுக்கிற வேளை இது. இருக்கிற வண்ணமாகவே நாம் ஆண்டவரிடத்திலே வருகிற வேளை இது. தகப்பனை விட்டு துன்மார்க்கமான வாழ்க்கை விரும்பி தூரமாய் போன இளைய மகன் மனம் திரும்புதலோடு மனஸ்தாபத்தோடு தகப்பனை விட்டு தூரமாய் போனதுனால் அல்லவா எல்லாம் எனக்கு குறைப்பட்டது. என் தகப்பனோடு நான் இருந்திருந்தால் எவ்வளவு எனக்கு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் என்று மனஸ்தாபத்தோடு, உண்மை மனஸ்தாபத்தோடு, உண்மை மனம் திரும்புவதோடு தகப்படத்திலே வந்தபோது தகப்பன் ஓரோடு சென்று அவன் அணைத்தான், அவனை கட்டி கொண்டான், அவனுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தான். இருக்கிற வண்ணமாகவே உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற வேலை இது. அவர் உங்களை தள்ளவே மாட்டார். உண்மையான மனஸ்தாபத்தோடு மனம் திரும்புதலோடு, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்த ஒரு மனுஷி ஆகிலும் உம்முடைய வேலைக்காரி ஒருவனாய் ஏற்றுக்கொள்ளும் இளைய மகனை போல வந்திருக்கிறேன், என்னை நீங்க ஆசீர்வதித்து விட வேண்டும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதித்து விட வேண்டும் என்று ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். எல்லாரும் சேர்ந்து ஆராதனை பாட போகிறோம். தந்தேன் என்னை இயேசுவே, இந்த நேரமே உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை தாங்கி அருளும் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து ஆராதனை பாட போகிறோம். எஸ் Say
நேருத்தி பலமாடுதம் செய்திடினோம் நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நானிலத்தில் நானவெல்லுவே நலமாய் சர்வ ஆயுதம் பூண்டு நானிலத்தில் இயேசுவே உமக்கே கஷ்ட நஷ்டம் வந்தாலும் இயேசுவே உமக்கே நஷ்டம் வந்தாலும் துஷ்டக்குடி சூழ்ந்திட்டாலும் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் துஷ்டக்குடி சூழ்ந்திட்டாலும் அஷ்டத்திற்கோ ஆளும் தேவனே அடியேனும் அமர செய்யும் அஷ்டரிக்கோ ஆளும் தேவனே அடியேனும் அமர செய்யும் தந்தை இயேசுவே உமக்கே ஒன்றுமில்லை நானையா இயேசுவே உமக்கே ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்று செய்ய ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்று செய்ய அன்று சிசர் கழித்த ஆவியா என்னை அடியேனை நிரப்புவேன். அன்று சிசர் கழித்த ஆவியா என்னை அடியேனை நிரப்புவேன். இயேசுவே உமக்கே இயேசுவே உமக்கே அப்படியே கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒப்படையுங்கள். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான நல்ல கால விளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இது ஒரு ஒப்பு கொடுத்தலோடு உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மூன்றிய ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த ஆராதனை ஆண்டவரை கடந்து வரை கத்த தந்த கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பாடல் வேளையில் உடைய கிருபை எங்களோடு கூட இருந்தபடி நாளே ஸ்தோத்திரம். உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்ற வாக்கு தத்தத்தை எங்களுக்கு எங்கள் சபையாருக்கு கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம். எங்கள் பலவீனப்பட்ட ஒவ்வொரு அவயவங்களையும் என் ஆண்டவர் தொடுவதாக வாக்கு கொடுத்திருக்கிறீர். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொன்னது நிறைவேறும். ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தை உண்மையான இருதயத்தோடு அவிசுவாசம் இல்லாதபடிக்கு விசுவாசத்தோடு யார் யார் ஏற்றுக்கொண்டார்களோ அது எவ்விதமான வியாதியா இருந்தாலும் கர்த்தர் தொடுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற போறபடினாலே ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்க போறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் உள்ள தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறேன். வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீர் ஆண்டவரே. நீர் பிறந்த வளர்ந்த ஊரிலே அவிசுவாசத்தினாலே அநேக அற்புதத்தை நீர் செய்யவில்லை என்று நாங்கள்
வாசிக்கிறோம். அந்த அவிசுவாசம் எங்களுக்குள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினாலே அந்த அவிசுவாசம் எங்களை விட்டு நீங்கும்படி உதவி செய்வீராக. இருளின் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பேரொளி உதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இருளின் வாழ்க்கை கடந்து போக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நேரத்திலே தேவ செய்தியுடைய கருத்தில் கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும் ஆண்டவரே. மனிதனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டாம், மனுஷனுடைய சாயலை நாங்கள் பார்க்க வேண்டாம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்க, உம்முடைய சாயலை பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கும் எங்களை நீ அங்கீகரிப்பீராக. வீணான செலவுகளுக்கும் வீணான பயத்திற்கும் எதிர்பாராத வியாதிகளுக்கும் நீர் எங்களை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். சண்டை கிளாஸை ஆசீர்வதியும், ஆராதனை முடிவில் இருக்கிற பெண்களை ஐக்கியத்தை ஆசீர்வதியும், சகலமும் ஒழுங்கு கிரமமாய் நடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நாம் நின்ற வண்ணமாய் காணிக்கைக்கான ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை படைத்து தேவனை நாம் கனம் பண்ணுவோம். தினம் தினம் இயேசு நாயகனை. இயேசு நாயகன்
மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. அல்லல் நீக்கி மார்பில் அணைத்தார். அல்லேலூயா பாடுகிறேன். அல்லல் நீக்கி மார்பில் அணைத்தார். அல்லேலூயா பாடுகிறேன். அல்லல் நீக்கி மார்பில் அணைத்தார். அல்லேலூயா பாடுகிறேன். தினம் தினம் இயேசு நாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. தினம் தினம் இயேசு நாயகனை மனம் மனம் மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எல்லா விதமான தொல்லைகளும் நீக்கி, அல்லல்களும் நீக்கி, எங்களை மார்போடு அணைத்து எங்களுக்கு ஆறுதலும் தைரியமும் பலனும் தந்து எங்களை நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு வருவதற்கும் பாடி ஆராதனை செய்வதற்கும், ஆண்டவரே ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்பதற்கும் கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை தந்தீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்த எல்லா விதமான ஆராதனைகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நீர் அங்கீகரித்த தேவன். அதற்குரிய ஆசீர்வாதங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தங்கள் ஜீவனத்துக்கென்று கொடுத்த ஆசீர்வாதங்கள் இருந்து ஆண்டவரே தேவனுக்குரியதை தேவனுக்கென்று கொடுக்க, தசபாகங்களை கொடுக்க, காணிக்கைகளை செலுத்த, ஆண்டவரே மிஷன் காணிக்கைக்காய் கொடுக்க, வேதாம மொழிபெயர்ப்புக்காய் காணிக்கைகளை கொடுக்க, இன்னும் ஆண்டவரே சபையின் தேவைகளுக்காய் கொடுக்க, ஸ்தோத்திர காணிக்கைகளை கொடுக்க நீர் கிருபை தந்தீர். எல்லாவற்றையும் உடைய கரங்களில் நாங்கள் கொடுக்கிறோம். உடைய பிள்ளைகளை அங்கீகரித்தது போல, உடைய ஸ்தோத்திரங்களை அங்கீகரித்தது போல, உடைய ஜெபங்களை அங்கீகரித்தது போல இந்த காணிக்கைகளை அங்கீகரித்து அதற்குரிய ஆசீர்வாதத்தை இடங்கொள்ளாமல் போக மட்டும் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே, தொடர்ந்து இந்த நாளிலும் நாங்கள் உடைய வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். அடிமை மறைத்து நீர்முடைய பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே, ஆறான முடிவில் இருக்கிற பெண்கள் ஐக்கிய கூட்டத்தை ஆசீர்வதித்து தாரும். எல்லா கனமும் மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலும் ஒரு சில அறிவிப்புகள். ஆராதனை முடிந்ததும் பெண்கள் ஐக்கிய கூட்டம் நடைபெறும். பெண்கள் திருமணமானவர்கள் எல்லோரும் இந்த பெண்கள் ஐக்கிய கூட்டத்திலே பங்கு பெறலாம். இந்த பெண்கள் ஐக்கிய கூட்டத்தில் பங்கு வருவதால் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் நீங்கள் கர்த்தருக்குள் இன்னும் வளருவதற்கு அது உபயோகமா இருக்கும். உடைய தாளந்துகளை பயன்படுத்துவதற்கான நேரங்கள் உண்டு. தனி பாடல் பாடு நேரம் உண்டு, சாட்சி சொல்லும் நேரம் உண்டு, ஜெபிப்பதற்கான நேரம் உண்டு. வேத பகுதிகள் கொடுக்கப்பட்டு அதில் வேத வினா போட்டி கேள்விகள் கேட்கப்பட்ட நேரம் உண்டு. இது போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் அதில் நடைபெறும். ஆகவே நீங்கள் அதில் உங்கள் தாளந்துகளை வளர்த்து கொள்வதற்கும் அவைகளை நீங்கள் கண்டுபிடித்து ஊழியத்திற்கு பயன்படுத்துவதற்கும் நீங்கள் இந்த பெண்கள் ஐக்கிய கூட்டத்திலே நீங்கள் பங்கு பெற உங்களை கேட்கிறோம். மாலை 6:30 மணிக்கு துதி ஆராதனை எப்போது போல் நடைபெறும். நம்முடைய மதுரை நம்முடைய ஸ்தாபனத்துக்குரிய 30 ஏக்கர் நிலத்தில் 1,00,000 சதுர அடியில் ஏசி இருக்கை வசதிகள் அனைத்தும் நிறைந்த கட்டடம் கட்டப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு விசுவாசிகளும் குறைந்தது 1 சதுர அடிக்கு 2,000 ரூபாய் கொடுக்கவும், கர்த்தரால் அதிகமாய் கொடுக்கும் ஆசீர்வாதம் உள்ளவர்கள் அதிகமான
பணங்களை கொடுக்கவும், சபைகளில் இதை அறிவிப்பு கொடுக்கவும், ஏப்ரல் மாதம் 20 இறுதிக்குள் இந்த பணங்களை வாங்கி அனுப்பவும் நம்முடைய ஸ்தாபன தலைவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சபை காணிக்கை கவரில் நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியப்படுத்தினது போல கேம்ப் சைட் கட்டட நிதி என்று எழுதி பணத்துடன் காணிக்கை கவரை நம்முடைய பழைய காணிக்கை பெட்டியிலே போட்டு செல்லுமாறு அன்போடு கேட்கிறோம். வேலைகள் மே மாதம் அல்லது ஜூன் மாதத்துக்கு முடிக்கப்படவும், ஜூலை மாதம் கட்டிட திறப்பு விழா நடத்தவும் ஆயத்தப்படுகிறார்கள். வேலைகள் நடைபெற்று 30% வேலைகள் நடைபெற்றுள்ளன. ஆகவே நீங்கள் ஜெபத்துடன் உற்சாகத்தோடு இந்த வேலைக்கு எவ்வளவு காணிக்கை கொடுக்க இயலுமோ அவைகளை ஏப்ரல் மாதத்திற்குள் நீங்கள் காத்திருக்காமல் சீக்கிரமாகவே கொடுக்க அன்பாய் கேட்கிறோம். நமது சபையிலிருந்து மொத்தமாக எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்ட என்ற விவரம், அது மாத்திரமல்ல 10,000க்கு அதிகமாய் கொடுப்பவுடைய பெயருடன் உள்ள ஒரு போட்டோ சபையிலே நமக்கு போடப்படும். பிரிண்ட் பண்ணி போட்டோ மாட்டப்படும். மொத்த சபையிலிருந்து நம்முடைய இந்த கட்ட நிதிக்கு எவ்வளவு கொடுக்கப்படுகிறோம் என்கிற தலைப்பில் போடப்பட்டு 10,000க்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய பெயர்கள் அதிலே வரிசையாக போடப்பட்டிருக்கும். இது எப்போது நாம் நினைவு கூறுவதற்கு அது உதவியா இருக்கும். இது போல ஒருவேளை கர்த்தர் சித்தமான சாவனமே ஒருவேளை இதை நமக்கு ஒழுங்கு பண்ணி கொடுக்கும். ஆகவே அந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் அதற்காக கொடுக்க உங்களை அன்போடு கொடுக்கிறோம். வருகிற வாரம் 6 முடிந்தவுடன் வாலிபர் கூட்டம் நடைபெறும். வாலிப பிள்ளைகள் இதிலே பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். சபையிலே நாம் ஏற்கனவே முன்பகுதியிலே பொருத்தப்பட்டிருந்த அந்த பைபிள் வசன போர்டுக்கு பதிலாக பழைய போர்டை மாற்றி புதிய போர்டு, எல்லா நேரங்களிலும் அந்த வசனங்கள் தெரிவது போல மல்டி கலர் அந்த போர்டு வைப்பதற்கு நாம் அது கொடுத்திருக்கிறோம். அது வருகிற வாரத்திற்குள்ளே அவைகள் நமக்கு கிடைக்கும். அதற்கு அதிகமாக 25,000 ரூபாய் வரை நமக்கு செலவாகலாம், கூட ஆகலாம். அதோடு நமக்கு நேம் சைன் போர்டு ஒன்று 2 பக்கத்திலும் பார்க்கிற அளவுக்கு ஒன்று செய்வதற்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது இரவு நேரங்களில் மாத்திரம். இரவு நேரம் ஒரு 6 மணியிலிருந்து காலை 5 மணி வரையிலும் அது தெரிகிற அளவிற்கு யார் வந்து போனாலும் நம்முடைய ஏஜி எம்பளத்தோடு ஏஜி சபைங்கிற ஒரு சைன் போர்டு மாட்டுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் நமக்கு அது டைமர் செட் பண்ணி அதில் வைப்போம். அதோடு கூட நமக்கு ஃப்ரண்ட்லும் நமக்கு பேக் சைட்லும் டாப்ல நேம் போர்டு போட்டிருக்கிறோம். அப்படியே அழகாக தெரியாதனால இரவு 6 மணியிலிருந்து 9 மணி வரையிலும் அந்த நேம் போர்டு தெரிகிற அளவுக்கு 2 வசனத்தை அந்த நேம் போர்டுக்கு முன்பாக போக்கஸ் லைட் அடித்து காண்பிப்பதற்கு அதற்குரிய காரியங்களும் 4 போக்கஸ் 2 பக்கத்துல 4 போக்கஸ் வைத்து காண்பிப்பதற்கு அந்த வேலைகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வேலை நடைபெறும். அதோடு நம்முடைய சபையில நம்முடைய எலக்ட்ரிக் அந்த மின்சார வருவது போவது கொஞ்சம் பிரச்சனை இருப்பதினாலே அதை சரி செய்வதற்கு நம்முடைய சபையில பிரதர் ஜோன் அவர்கள் அவர்கள் இன்ஜினியர் இஇ முடித்தவங்க, எலக்ட்ரானிக் அந்த படிப்பு முடித்தவர்கள் பி முடித்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் அந்த வேலைகளை பார்த்தோம். அவரிடத்துல கேட்டபோது அவளுக்கு தெரிந்த ஒரு நம்முடைய டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்த ஃபோர்மேன், அவருடைய அங்கிள் ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்களையும் கொண்டு வந்து பார்த்த பொழுது அவர்கள் அதை பார்த்து இன்றைக்கு அதனுடைய நிலைமையெல்லாம் பார்த்திருப்பார்கள். பார்த்து குறித்து வைத்து விட்டு நாளையிலிருந்து அந்த வேலைகளை செய்வதோடு கூட இன்னொரு காரியம், நம்ம அந்த கரண்ட் வந்த உடனே டைரக்டராக நம்முடைய ஜெனரேட்டர் ஆன் பண்ணுவதற்குரிய அந்த வேலைகளையும் செய்வதற்கு அவர்கள் ஆலோசனைப்படி அந்த வேலைகள் செய்யப்பட இருக்கிறது. இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய இந்த பாக்ஸ் வந்து நல்லா இப்போ தான் சர்வீஸ் பண்ணோம், ஆனால் திரும்ப நம்ம எரிந்து போச்சுது. ஆகவே அதற்கு பதிலாக இன்னொரு புது பாக்ஸ் வாங்க வேண்டும். ஆக இவைகளுக்கெல்லாம் நமக்கு சுமாராக ஒரு 75,000 80,000 ரூபாய் நமக்கு தேவைப்படும். ஆகவே நீங்கள் உங்களுடைய ஜெபங்களிலே இவைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த பகுதியில் இருக்கிற டிவி இந்நாளிலே சரி பண்ணப்படுவதற்கு நம்முடைய பிறர் செந்தில் அவர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த டிவியை கூட அவங்க நேற்று வந்து சரி பண்ணி நமக்கு சரி பண்ணி கொடுத்தார்கள். கர்த்தர் அவர்களையும் செந்தில் அம்மு அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளிலே விசேஷமாக நம்முடைய ஞாயிறு ஆராதனையில் தேவ பிரசன்னம் எல்லா பகுதியிலும் வெளிப்படும்படி நிறைந்து இருக்கும்படிக்கு சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலும் ஜெபிக்கிற அந்த ஜெப குழுவினர்
அவரவருடைய 15 நிமிட ஜெப நேரத்தில் நீங்கள் தவறாமல் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் மறுபடியும் உங்களுக்கு கேட்க, நம்முடைய கேம்சேக் நடக்கிற இந்த 1,00,000 சதுரடிக்குரிய கட்டடத்துக்குரிய பணத்தை நீங்கள் அந்த புதிய பழைய பாணிக்க பட்டியல நீங்கள் கவர்ல எழுதி நீங்கள் போட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டு, உங்க பெயரும் உங்களுடைய போன் நம்பரும் அதில் குறிப்பிட்டிருந்தால் நல்லது. நமக்கு ஏற்கனவே ஒரே ஒரு அவங்க தான் நமக்கு ஒரு கையில வீட்டுல கொண்டு ஒரு 4,000 ரூபாய் 2 சதுரடிக்கு கொடுத்து சென்றார்கள். இதுவரை வேற யாரும் அவர்கள் குறிப்பிட்டு கவரும் போடல, பணமும் கொடுக்கல. அறிவித்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஏவுவாரானால், கட்டாயம் கிடையாது, ஆனாலும் கட்டாயம் தான். கட்டாயம் இல்லை, ஆனால் கட்டாயம். நாம் இதை செய்வதற்கு நம்முடைய திருச்சபைகள் தான் எல்லா விசுவாசிகளும் செய்வதற்கு முன் வர வேண்டும். ஆகவே இதை மனதில் வைத்து நீங்கள் ஜெபத்தோடு இந்த காரியத்திலே கர்த்தருக்கு கொடுக்க முன் வரும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். இந்த நாளிலே நாம் ஜெபம் ஒரு தியானிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வசனம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இன்னொரு மன்னிக்கணும், பிரதர் அதை ஞாபகப்படுத்தினா மறந்துட்டேன். இன்றைக்கு ஒரு சாட்சி நாம் கேட்க இருக்கிறோம். சவுந்தரராஜன் பிரதருடைய ஒய்ஃப் அவர்கள், சிஸ்டர் விஜய் அவர்கள் இந்த சாட்சி நேரத்தை எடுத்துக்கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த திங்கட்கிழமை காலையில என் குடும்பத்துல நடந்த ஒரு பேர் அதிர்ச்சி நடந்தது. என்னவென்றால் என் கணவர் வந்து காலையில வேலை கிளம்புற டயத்துல ஒரு 10 மணிக்கு ரெடி ஆனாரு. சாப்பிடவே முடியல, எனக்கு ஒரு வழியா வருது அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் நடந்து விட்டாரு. ஆஸ்பத்திரிக்கு விட்டாரு, சரியாயிரும் சொன்னவர் திடீர்னு உட்காந்து அப்படியே கீழே விழுந்து மயங்கிட்டாரு. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கடவுள்கிட்ட பிரேயர் பண்ணி உடனே சங்கர் பிரதர் வர சொல்லி தண்ணி அடிச்சு பார்த்தோம். அப்பவும் அவர் ரியாக்ஷனே இல்லை, மயங்கி விழுந்திருந்தார். குடும்பமே அஸ்தமான நிலையில் காணப்பட்டேன். அந்த சூழ்நிலையில் நான் வடமலையான் ஹாஸ்பிட்டல்ல எல்லாருமா போய் சேர்த்தோம். அன்கான்சியஸா இருந்த மனுஷன் ஸ்ட்ரெச்சர்ல தான் கூட்டி போனாங்க. என்ன நடக்க போதேனே தெரியல. கடவுள் ஒருவர் மாத்திரமே நம்மளுக்கு கைவிடாதது. அவரையே நான் நம்பிக்கையா தியானித்துட்டே இருந்தேன். கூட வந்தவங்க நம்ம சபையார்ல ஒரு சில குடும்பத்தார் வந்து என் கணவருக்காக ஜெபிச்சாங்க. பாஸ்டர் அம்மாவுக்கு தெரியப்படுத்தி இங்கேயும் பிரேயர் நடந்தது. நம்ம எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஒரு 1/2 hour ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருந்துச்சு. கான்சியஸே வரல. அப்புறமா என்னைய மட்டும் உள்ள அனுப்பிச்சாங்க. உள்ள போய் பேசி பார்த்தேன், அவரு பேச்சு வரல. கடவுள்கிட்ட நான் நம்பிக்கையா இருந்தேன். இடைவிடாது எனக்காக என் குடும்பத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணேன். பாஸ்டர் அம்மா சபையார்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இந்த வேலையிலே நாங்கள் எல்லாரும் ஜெபிச்சது. அந்த ஸ்ட்ரெச்சர்ல போனவர் திடீர்னு அவருக்கு நல்ல நினைவு திரும்பி நல்லா பேசுறாருன்னு நர்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க. அந்த நிமிஷத்தில் கடவுளுக்கு நான் நன்றி சொன்னேன். எல்லாருக்கும் மேலாக கடவுள் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு என் கணவரை மீண்டும் உயிரோடு இந்த சபைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. கர்த்தர் காப்பாத்தி வழி நடத்திருக்கிறார் என்று அவரை நாங்கள் வாழ்நாள் முழுவதும் இடைவிடாது அவருடைய வழியை நாங்கள் பின்தொடருவோம். இதன் மூலம் அவர் வந்து சபைக்கு வந்து குடும்பமாக வந்திருக்கிறோம். இதன் மூலம் என் சாட்சியை சமர்ப்பிக்கிறேன். நன்றி ஏசப்பா. ஆண்டவர் நல்லவர், அவர் சகாயம் பண்ணுகிற தேவன். அவங்க அந்த இக்கட்டான நிலையில் இருக்கும்போது சகோதரியுடைய அக்கா பிள்ளைகள் 2 பேர் டாக்டர், மருமகன் டாக்டர், அவர்களும் வந்து அந்த ஆஸ்பத்திரியில் நேரடியாக பார்த்து அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனெல்லாம் நார்மலாக இருக்கிறது. நாங்களே எங்கள் வீட்டில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். ஆகவே நீங்கள் அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைங்கள் என்று சொன்னதுனால அன்றைக்கு உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி 10,000 ரூபாயோட முடிந்து போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை என்றால் பல ஆயிரங்கள் ஆயிருக்கும். ஆனாலும் நம்முடைய சபையில் உள்ள சிஸ்டர் எஃப்சி அவர்கள் எல்லாம் வந்து அங்கே ஆஸ்பத்திரியில் இருந்ததுனால ஆண்டவர் கிருபையாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அதிக செலவு இல்லாமலும் அன்று மாலையிலே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வரவும் அவர்கள் சுகமாக இருக்கவும் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய சபையில் அத்தனை பிள்ளைகளும் ஆண்டவர் கிருபையினாலே நல்ல சுகத்தோடு இருப்பதற்கும்
ஆரோக்கியமா இருப்பதற்கும் நீங்கள் உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். எந்த ஒரு காரியமானாலும் நீங்கள் அவைகளை சபையிலே ஊழியர்களாக எங்களிடத்திலே தெரியப்படுத்தும் போது அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்தும் போது அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். எல்லாருடைய ஜெபங்களும் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளின்படி நடந்தான். போதும். நாம் சாலமோனை குறித்து ஏற்கனவே நாம் 2 நாளாகம 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் தியானம் பண்ணினோம். சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று என்கிற அந்த வசனத்தை வைத்து இந்த மாத வாக்குத்தத்தமாக தியானம் பண்ணி கொண்டிருந்தோம். உசியா ராஜாவுடைய காரியத்தில் அவன் செய்ய மனதாயிருந்தது எல்லாவற்றிலும் ஆச்சரியமான அனுகூலங்கள் உண்டாயிற்று என்று நாம் தியானம் பண்ணினோம். இந்த சாலமோன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் தடைபடாமல் அவனுக்கு அனுகூலமாவதற்கு காரணம் என்ன என்று நாம் போன வாரம் தியானித்த போது கர்த்தர் அவரிடத்தில் அன்பாயிருந்தார் என்று தியானித்தோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் யாரிடத்தில் அன்பா இருக்கிறார் என்பதை குறித்து போன வாரம் தியானித்தோம். அப்ப கர்த்தர் யாரிடத்தில் அன்பா இருக்கிறாரோ அவர்கள் செய்ய மனதா இருக்கிறதெல்லாம் தடைபடாமல் அனுகூலமாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் செய்ய நினைத்ததெல்லாம் தடைபடாமல், நீங்கள் செய்ய நினைக்கிறதெல்லாம் தடைபடாமல் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தர் உங்கள் மேல் அன்பா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேல் அன்பா இருப்பதற்கு, என் மேல் அன்பா இருப்பதற்கு, நம்மேல் அன்பா இருப்பதற்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று நாம் போன வாரம் தியானித்தோம். இந்த சாலமோன் இடத்தில் இன்னொரு விசேஷ காரியம் பார்க்கிறோம். அவன் செய்ய மனதா இருந்ததெல்லாம் தடைபடாமல் அவைகள் எல்லாம் அவனுக்கு அனுகூலம் ஆவதற்கு, ஆச்சரியமான அனுகூலம் அவனுக்கு கிடைப்பதற்கு இன்னொரு காரணம், அவன் தேவனிடத்தில் அன்பா இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் தேவனிடத்திலே அன்பா இருந்தான். யார் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ, எவர் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் செய்ய மனதா இருக்கிறதெல்லாம் தடைபடாமல் அவர்களுக்கு காரியங்கள் அனுகூலம் உண்டாகும். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் அன்பு கூறுகிறவர்கள் யார் என்று பரிசுத்த வேதாமம் கூறுகிறது. கர்த்தரில் அன்பு கூற வேண்டும், தேவனிடத்தில் அன்பு கூறணும். நமக்கு வேதத்துல பல இடங்களிலே தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி என்று சொல்லி இருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கான அடையாளங்கள் என்னன்னு சொல்லி இருக்கிறது. நாம் ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ, என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறது. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள். அப்படியானால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவருடைய கற்பனைகளை கை கொள்வார்கள். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் யார் என்று பார்க்கும்போது இங்கே சொல்லி இருக்கிறது, அவருடைய கற்பனைகளை கை கொள்வர்களாய் காணப்பட வேண்டும். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 38ஆம் வசனத்தில் இயேசு அவனிடம், யாரிடத்தில் என்று பார்ப்போமானால் 36ஆம் வசனத்தில், போதகரே, நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமான கற்பனை என்று கேட்ட அந்த மனிதனிடத்தில், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாய் என்பதே முதலாம் பிரதான கற்பனை என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம்.
அப்ப கற்பனைகளிலே பிரதான கற்பனை இருக்கிறது. பல கற்பனைகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படியே கற்பனைகளை கை கொள்ளுவதே ஆண்டவரத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளம். அவருடைய கற்பனைகளிலே பிரதான கற்பனை என்ன? தேவனாய் கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும் என்பது முதலாவது பிரதானமான கற்பனை என்று சொல்லி பார்க்கிறோம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் இந்த பிரதானமான முதலாம் கற்பனை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கற்பனை என்ன சொல்லு? கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அந்த வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேலே கேள், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். தேவனாயே கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் நீ உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அப்போ கர்த்தர் ஒருவர் தான், கடவுள் ஒருவர், ஒரே ஒரு கடவுள் தான் உண்டு. அவரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும் என்றும் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் பிரதானமான முதலாம் கற்பனை என்னவென்று சொன்னால், கடவுள் ஒருவர் தான், அவரை முழு இருதயத்தோடு அன்பு கூறணும், அவரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 11 வசனத்தில் சொல்லி இருக்கிறது, வானத்தையும் பூமி உண்டாக்காதவைகள் தெய்வங்கள் அல்ல என்று சொல்லி இருக்கிறது. அந்த எபிரேயர் 10-11 6 பகுதியை வாசிங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும், எரேமியா மன்னிக்கணும், எரேமியா 10-11 சொல்லிட்டேன். எரேமியா 10 வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள், வானத்தையும் பூமியை உண்டாக்காதவைகள் பூமியிலும் இந்த வானத்தின் உண்டாக்காத தெய்வங்கள். அப்படி என்னால் வானத்தையும் பூமியை உண்டாக்காதவைகள் தெய்வம் கிடையாது. இப்ப தெய்வம் யார்? தேவன் ஒருவர் தான், கடவுள் ஒருவர் தான், அவர் தான் வானத்தையும் பூமி உண்டாக்கிறவர். அப்ப அவர் தான் தெய்வம். அப்போ தேவனாய் கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் கடவுள் ஒருவரே, அவரை முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கடவுள் ஒருவர் மட்டுமே என்று சொல்லிவிட்டு அந்த 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, உண்டு, ஒரே கடவுள் தான் உண்டு என்று சொல்லிவிட்டு அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவரால் தான் சகலம் உண்டாயிருக்கு, வானம் பூமி எல்லாம் அவரால் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், அவருக்கென்றே மனிதர்களாகிய நாமும் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அந்த கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்பதே அந்த கடவுள், ஒரே கர்த்தர், பிதாவாகிய ஒரே தேவன் உண்டு, ஒரே கர்த்தர் உண்டு, அவர் மூலமாய் சகலம் உண்டாயிற்று என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்துவின் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் சகலம் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம், அவர் மூலமாகவே நாமும் உண்டாக்கப்பட்டோம் என்று சொல்கிறார். ஒரே கர்த்தர் உண்டு என்று சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து அவர் மூலமா தான் உலகம் உண்டாயிட்டது, அது இயேசு கிறிஸ்து தான் அந்த கர்த்தர். அந்த ஒரே தேவன் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த ஒரே கடவுள் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் மூலமே தான் உலகமும் வானமும் உண்டாக்கப்பட்டது, நாமும் அவர் மூலமாகவே உண்டாக்கப்பட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். ஆகிலும் அந்த 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிற ஆரம்ப பகுதியில் ஒரு வருத்தம் இருக்கிறது, வாசிங்க. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை, இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லையே என்கிற வருத்தத்தை தெரியப்படுத்துகிறார். இந்த அறிவு இன்னைக்கு எல்லா இடத்திலும் இல்லை, இந்த அறிவு எல்லா இடத்திலும் வர வேண்டும். அல்லது கர்த்தரை அறிகிற அறிவு, இயேசுவை அறிகிற அறிவு எல்லா ஜனங்களுக்குள் உண்டாக வேண்டும். ஆகிலும் இந்த அறிவு, ஒரே கடவுள் உண்டு, அவர் மூலமா தான் வானம் பூமி உண்டாக்கப்பட்டது, மனிதன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான், அவர் இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்து தான் சகலவற்றையும் உண்டாக்கினார், நம்மையும் படைத்தார் என்று சொல்லிவிட்டு இந்த அறிவு எல்லா இடத்திலும் இல்லையே என்கிற வருத்தத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த பவுலும் அப்படிதான் இருந்தார், இந்த அறிவு இல்லாமல் தான் இருந்தார். அவருடைய முந்தின வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, முன்னே நானும்
நசரேயனாகிய இயேசுவின் விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் இந்த இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று அநேக நினைத்திருந்தேன். காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தது மட்டுமல்ல, 10ஆம் வசனத்துல நினைத்திருந்தபடியே நான் எருசலேமிலே செய்தேன். நான் நினைத்திருந்தது மட்டுமல்ல, அதை செய்தேன், நிறைவேற்றினேன். எருசலேமிலே எப்படி செய்தேன்? பிரதான ஆசாரத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அனுமதியோடு அநேகரை சிறைச்சாலையிலே அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு நான் சம்மதம் தெரிவித்திருந்தேன். அவருடைய முன்னான வாழ்க்கையை சொல்கிறார். இவரும் அறியாமல் வாழ்ந்தவர் தான். இயேசுவை குறித்து அறிவு அவருக்கு இல்லை. அவரும் தான் சகலம் உண்டாக்கப்பட்டது, அவர்தான் என்னை படைத்திருக்கிறார் என்ற அறிவு இல்லாத நாட்களிலே அந்த இயேசுவுக்கு விரோதமாய், இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று மனதில் தீர்மானம் எடுத்து அதை செயல்படுத்தவும் செய்தான். அதுக்கு அவர்கள் பிரதான ஆசாரத்தில் அதிகாரத்தை பெற்று அனுமதியோடு அவர்களை அநேகரை சிறைச்சாலையில, இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகளை, தெய்வத்தை ஆராதிக்கிற அந்த ஜனங்களை சிறைச்சாலையிலே கொண்டு வந்து அடைத்தான். அவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு அவன் காரணமா இருந்தான். அது மாத்திரமல்ல, 16ஆம் வசனத்தில் வாய்க்கிற சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தண்டித்து தேவ தூஷணம் சொல்வதற்கு கட்டாயப்படுத்தினேன் என்று சொல்லுகிறான். அந்த வசனத்தை வாசிங்க. சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். தேவ தூஷணம் சொல்வதற்கு கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அப்ப அந்நிய பட்டணங்களில் கூட, எருசலேமில் மட்டுமல்ல, அந்நிய பட்டணங்களில் சென்று அவர்களை நான் துன்பப்படுத்தினேன் என்று சொல்கிறான். இப்படி செய்து வந்தவன் பிரதான ஆசாரத்தில் அதிகாரம் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது, 12ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற தமஸ்குவுக்கு போகும்போது, 13, 14ஆம் வசனத்துல மத்தியான வேளையில் வழியிலே சூரியனை பார்க்கலும் அதிக பிரகாசமான ஒரு ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னோடு கூடவர்களையும் வந்து சுற்றிலும் பிரகாசித்ததை நான் கண்டு சொல்லுகிறான். அடுத்து சொல்லும்போது 13, 14 வசனத்தை சொல்லும்போது மத்தியான வேளையில என்ன கண்டேன். இப்படி நான் காணும்போது அவங்க என்ன சொல்ற 15ஆம் வசனத்துல நான் ஆண்டவர் தரையில விழுந்தான். அந்த 14, 15 வாசிங்க. நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று எபிரேய பாஷையில என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அந்த பார்க்கிற வானத்திலிருந்து சூரியனை பார்க்கலும் பிரகாசமான ஒளி எங்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அதிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. ஒளிதான் பார்த்தேன், ஒளிக்குள்ள யாரையும் பார்க்கல. ஆனா அந்த ஒளிக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டது. சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று என்னோடு பேசின சத்தத்தை கேட்டபோது அவன் 15ஆம் வசனம் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரியும் கடவுள் ஒளியா இருக்கிறார், கடவுள் பிரகாசமா இருக்கிறார், காண முடியாதவரா இருக்கிறார். அவன் சூரிய ஒளி அல்ல, சூரியனை பார்க்கிற பிரகாசமான ஒரு ஒளி எங்களை சுற்றி இருந்து அதுக்குள்ள ஒரு சத்தம் கேட்டிருந்தால் அவர்தான் தேவன். அவர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும், அவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது அவர் கேட்கிற, ஆண்டவரை நீர் யார் என்று கேட்டபோது அந்த சத்தம் அவனோடு பேசின சத்தம் சொல்லிட்டு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அவனோடு பேசிட்டு என்று சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அந்த சத்தம் அவனோடு பேசிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம். இதை சொல்லிவிட்டு சொல்கிறான் 19ஆம் வசனத்தில் சொல்கிறான். வாசிங்க 19ஆம் வசனம். ஆகையால் அகிரிப்பா ராஜாவே நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. நான் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்க விரும்பவில்லை என்று சொல்லி தன்னுடைய சாட்சியை அவர் கூறுகிறதை குறித்து பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் ஆண்டவர் மீது அன்பு கூறுகிற பிள்ளைகள் அவருடைய பிரதான கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். அல்லையா? அநேக கற்பனை இருக்கிறது. பிரதான கற்பனை என்ன? அவரிடத்திலே மாத்திரம் ஆராதிக்க வேண்டும். அல்லையா? தெய்வத்தை மட்டும் ஆராதிக்கணும், ஆண்டவரை மட்டும் ஆராதிக்கணும். நானே கர்த்தர்,
என்னை என்று வேறே தேவன் இல்லை என்று சொல்லி இருக்கிற ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். அவர் சகலவற்றையும் படைத்தவர், வானத்தையும் பூமி உண்டாக்காதவரை தேவி அல்ல, அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர். ஆகவேதான் இந்த உலகில் அவர் வாழ்ந்தபோது காற்றை பார்த்து இறையாது என்று சொல்லும்போது காற்று அமர்ந்தது, கடலை பார்த்து அமைதியார் என்று சொல்லும்போது கடல் அலைகள் அமைந்தது, குற்றுநோயை பார்த்து சுகமடைவா என்று சொல்வது சுகமடைந்தான், மரித்து போன 4 நாட்கள் கல்லறையில் இருந்த லாசரு உயிரோடு வெளியே வா என்று சொல்லும்போது மரித்தவன் உயிரோடு விழுந்தான். இதெல்லாம் எதனால? அவர் கடவுளா இருப்பதனாலே. அல்லேலூயா. அவர் தேவனா இருந்ததுனால, தேவனால் செய்யக்கூடிய அத்தனையும் அவர் செய்தார். மனிதனா வாழ்ந்த போதிலும் கடலையும் காற்றையும் குற்றவைகளை சுகமாக்கினார். ஆகவே வானத்தையும் பூமியையும் நம்மை உண்டாக்கின அவரை மட்டுமே நாம் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு அடையாளம் என்ன? நாம் ஒரே தேவன் உண்டு, அவர் இயேசு கிறிஸ்து தான், அவரை மட்டுமே ஆராதிப்பேன் என்கிற அந்த உறுதியோடு நாம் காணப்பட வேண்டும். அந்த பிரதான கற்பனையை நாம் கை கொள்ளும் போது நாம் தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களாய் காணப்படுகிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் சீரியா ராஜாவை படைத்தலைவன் ஆகிய நாகமானை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய குலதெய்வம் ரிம்மோன் என்று சொல்லி இருக்கிற சீரியர்கள் எதை அவர்கள் குலதெய்வமா வழிபட்டார்? ரிம்மோன் என்கிற ஒரு தெய்வத்தை வழிபட்டு வந்தார்கள். நீங்கள் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா தெரியும். ரிம்மோன் என்கிற தெய்வம் தான் சீரியர்களுக்கு குலதெய்வமா இருந்தது. இந்த சீரியாவின் படைத்தலைவன் ஆகிய இந்த நாகமா அவன் குஷ்டரோகியா இருந்தான். அவன் குஷ்டரோகி ஆகிய அவன் தன்னுடைய கூட்டத்தோடு கூட என்ன செய்கிறான் என்று சொன்னால் தேவனுடைய மனுஷனை தேடி போனான், எலிசாவிடத்துல போனான். அப்படி எலிசா சொன்ன வார்த்தையை கேட்டு 14ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது, அவன் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் முழுகி 7 தரம் ஸ்நானம் செய்த போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அவன் சுகமடைந்து அவனுடைய குஷ்டரோகம் எல்லாம் அவனை விட்டு மாறி போச்சு. யோர்தான் அடியில 7 தரம் ஸ்நானம் பண்ணினான். அதுக்கு முன்பாக அவனுக்கு ஒரு பெரிய கோபம் வந்தது. நீங்க அதுல முந்தின வசனங்கள் வாசிங்கன்னு சொன்னா பார்க்கலாம். அவர் தன்னோடு கூட வந்த பார்த்து சொன்னான், யோர்தான்ல போய் நான் தண்ணியில நான் ஸ்நானம் பண்ணுவதா? இந்த யோர்தான் நதி கலங்கி போகிற தண்ணி. ஏனென்றால் அது பல அடி உயரத்திலிருந்து மலையிலிருந்து பாய்ந்து விழும். பல அடி உயரமானது. அத்தனை அடி உயரத்திலிருந்து கீழே விழும்போது யோர்தானில் தண்ணீர் கலங்கி போகும். சொல்லலாம், எங்களுடைய நதிகள் அப்னார் இருக்கிறது, பர்பார் இருக்கிறது. எங்க தேசத்துல, சீரியா தேசத்துல அப்னார் பர்பார் என்கிற நதிகளா இருக்கிறது. அந்த நதிகளை விட இது என்ன விசேஷமான நதியா? எங்களுடைய நதி அந்த அப்னார் பர்பார் என்கிற நதி தண்ணீர் எப்படி இருக்கும்? நைல் நதி தண்ணீர் போல் இருக்கும், தெளிந்த தண்ணியா இருக்கும். ஒரு குண்டு வசி விழுந்தா கூட தெரியும். அந்த நதிகளை விட இந்த நதிக்கு என்ன விசேஷம் என்று கோபம் கொண்டார். ஆனால் அவனுடைய ஊழியக்காரர் சொன்னார்கள், பெரிய காரியத்தை சொன்னா நீங்க கீழ்ப்படைந்திருப்பீங்களே, ஒரு சாதாரணமான காரியத்தை செய்யும் போது ஏன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன போது, யோர்தான் நதியில அவன் எந்த நதியை வெறுத்தானோ, இதை விட புனிதமான நதிகள்லாம் எங்க ஊர்ல இருக்குது, இதை விட புனிதமான தெய்வம் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது, இதை விட வல்லமையான கடவுள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறார்கள், அந்த கடவுள் எல்லாம் எங்களுக்கு செய்ய முடியாத அற்புதத்தை, எங்கள் நதிகளிலே கிடைக்க முடியாத புனித நதிகள் செய்ய முடியாத அற்புதத்தை யோர்தான் நதி எங்களுக்கு தந்து விடுமா என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இருந்தான். ஆனாலும் அவன் தேவ மனுஷனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்த போது அந்த யோர்தான் நதியில 7 தரம் அவன் ஸ்நானம் செய்த போது மூடி எழும்போது அவனுடைய குற்றரோகம் முழுவதும் நீங்கி சொஸ்தமானான். அல்லேலூயா. அப்படி சுகமடைந்த உடனே தன் கூட்டத்தாரோடும் எலிசாவுக்கு முன்பு வந்து நின்று ஒரு காரியத்தை சொல்கிறான். 15 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷத்துக்கு திரும்பி வந்து கூட்டத்தோடெல்லாம் சேர்ந்து தேவனுடைய மனுஷனுக்கு வந்து நின்று அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். பூமி எங்கும் ஒரு கடவுள் கிடையாது. அல்லேலூயா. இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கிலும் வேறொரு கடவுள் இல்லவே இல்லை என்று சொன்னான். அல்லேலூயா. அறிந்திருக்கிறேன்னு சொன்னான். இன்று நான் அறிந்து கொண்டேன், எங்களுடைய சீரியர்கள் வழிபடுகிற ரிம்மோன் தேவன் என்று அறிந்து கொண்டேன். சீரியாவுக்கு கீழ் இருக்கிற எல்லா நாடுகளிலும் பல்வேறு தெய்வங்களை வணங்குகிறார்கள், அவருடைய தெய்வம் எல்லாம் தேவன் என்று அறிந்து கொண்டேன். பூமி எங்கும் இந்த இஸ்ரவேலின் தேவனை தவிர வேறொரு கடவுள் இல்லை என்று அறிந்து கொண்டேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, 17 வசனத்தை வாசிங்க, அது முக்கியமான வசனம். அப்பொழுது நாகமான்
ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் 17ஆம் வசனம் வாசிங்க. சரி வாசிங்க. அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதி மண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் நான் அந்நிய தேவர்களை வணங்கவே மாட்டேன். அல்லேலூயா. நான் ஊருக்கு போறேன், எங்க ஊருக்கு போறேன், அங்க ரிம்மோன் கோயில் இருக்கிறது, ரிம்மோன் தெய்வம் இருக்கிறது. எங்க ஊர்ல இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு எங்கள் கீழ்ப்படித்து இருக்கிறோம். நாங்க ஒரு வல்லரசா மாறிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வல்லரசுகள் அநேக தெய்வம் இருக்கிறது. ஆனால் இனி நான் யாரையும் தெய்வம் என்று வணங்க மாட்டேன். அல்லேலூயா. யாரையும் தெய்வம் என்று வணங்க மாட்டேன். இனி கர்த்தர் ஒருவரே வணங்குவேன். கர்த்தர் தான் ஆராதிப்பேன். அவர்தான் பூமி எங்கும் ஒரே கடவுள், அவர்தான் ஒரே கடவுள் தான் உண்டு, அவர் கர்த்தர் தான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய சாட்சியோடு புறப்பட்டு போனான் என்று சொல்லி பார்க்கிறான். அல்லேலூயா. பிரதான கற்பனையாகிய இந்த கற்பனையை யாரெல்லாம் கல்கிறார்களோ, ஒரு தேவன் தான் உண்டு, அவர் இயேசுதான். அந்த இயேசுவை வாழ்நாள் முழுவதும் வணங்குவேன். வேற யாரையும் கையெடுத்து கும்பிட மாட்டேன், யாரையும் வணங்க மாட்டேன். இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவை வணங்குவேன் என்று சொல்லி யாரெல்லாம் கர்த்தரிடத்துல முழு பலத்தோடு, முழு இதயத்தோடு, முழு அன்போடு, மனதோடு அன்பு கூறுகிறார்களோ, இந்த பிரதான கற்பனை கை கொள்கிறார்களோ, அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் செய்ய மனதா இருக்கிறது ஒன்றும் தடைபடுவதில்லை. அல்லேலூயா. அவர்கள் எதெல்லாம் செய்ய நினைக்கிறாங்களோ அது தடைபடாது. கர்த்தர் அவர்களுக்கு காரியங்களை அனுகூலமாக்கி தருவார். ஆச்சரியமான அனுகூலங்கள் உண்டாகும். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு முதலாவது காரியம் என்ன? பிரதான கற்பனையை கை கொள்ளும். அப்படி பிரதான கற்பனை என்ன? தேவன் ஒருவரே, நானே கர்த்தர், நீங்கள் எனக்கு மாத்திரமே ஆராதனை செய்ய வேண்டும். இதை நாம் அறிந்தவர்களாக, இந்த நாகமானை போல நாம் உறுதியான தீர்மானம் எடுத்தவர்களாக, இனி கர்த்தர் ஒருவரே என்று, இயேசு ஒருவரே என்று, வேறு யாரை ஆராதிக்க மாட்டேன் என்று யாரெல்லாம் தீர்மானமாய் உறுதியாய் ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு இதயத்தோடு அவள் அன்பு கூர்ந்தவரை ஆராதிக்கிறார்களோ, அவங்க யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் செய்ய மனதா இருக்கிறது எல்லாம் தடைபடாமல் கர்த்தர்களுக்கு அனுகூலம் உண்டாக்குவார். அல்லேலூயா. அனுகூலங்களை கர்த்தர் வர பண்ணுவார். உங்களுக்கு கர்த்தர் அனுகூலங்கள் பண்ணுவார். இந்த காரியத்துல நீங்கள் உறுதியா இருங்க. 2வது பார்க்கிறோம், யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசி. யோவான் 14:23. யோவான் நற்செய்தியினுள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால், அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? யாருடைய வசனத்தை கை கொள்கிறாங்களோ அவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்கள், சாலமோன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தான். அவன் செய்ய மனதாயிருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று, தடைகள் அதில் வரவில்லை. ஆச்சரியமான அனுகூலங்களை பெற்றான். அதுபோல 2வது நாம் பார்க்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவருடைய வசனங்களை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல யாக்கோபு சொல்கிறான், திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் நடவுங்கள் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். வாசியுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். வசனத்தை கேட்கிறவர்களாக நான் இருக்கக்கூடாது, வசனத்தை கேட்கிற வசனத்தின்படி வாழ்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா. வசனங்களை கர்த்தர் நமக்கு தருகிற, கேட்கும்படி ஒரு வாய்ப்பை தருகிற. ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம் தேவனுடைய வசனத்தை நமக்கு போதிக்கப்படுகிறது, அப்படி வசனம் நமக்கு சொல்லப்படுகிறது, தேவ வசனம் நமக்கு எடுத்து உரைக்கப்படுகிறது. நாம் வேதத்தை வாசிக்கும் போது தேவ வசனம் நம்மோடு பேசுகிறது. வீடுகளில் நாம் ஆவிக்குரிய டிவி நிகழ்ச்சிகளை பார்க்கும் போது அவைகள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசப்படுகிறது. இதை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல விதைக்கிறவனை பற்றி உமையை சொல்லி இருக்கிறது. அதுல 23ஆம் வசனத்தில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டுகிறவர்களை குறித்து பார்க்கிறோம். அது வாசியுங்க. 23ஆம் வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் மாத்திரமல்ல கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து, உட்கார்ந்து உணர்கிறவன், அதை ஆராய்ந்து பார்த்து உணர்வடைகிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் கலன் கொடுக்கிறான். அல்லேலூயா. கேட்கிறான், கேட்க உணர்வடையணும். அப்ப கேட்டு உணர்வடைந்து நாம் 100ஆக 60ஆக 30ஆக பலன் கொடுக்கணும். ஒரு காலத்துல நம்முடைய எக்ஸாம்ல பாஸ் மார்க் 30 தான் வைத்திருந்தாங்க.
எக்ஸாம்ல பாஸ் மார்க் ஒரு காலத்துல முந்தின காலத்துல 30, அது பிற்பாடு கொஞ்சம் மாற்றி 35 மாற்றினாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஒரு காலத்துல பாஸ் மார்க், பிள்ளைகள் பாடம் படிக்கிறோம், அவங்களுக்கு பாஸ் மார்க் என்ன 30 மார்க் எடுத்தா பாஸ், 29 எடுத்தாலும் ஃபெயில். பிற்பாடு இப்ப அதை 35 மாற்றிருக்கிறான்னு நினைக்கிறேன். 35 மாறி இருக்கிறது. இது எதன் அடிப்படையில் நடந்திருக்கும்? இந்த பாஸ் மார்க்னா இந்த வேதத்தின் அடிப்படையில் தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிந்தது. இந்த வேதம் சொல்கிறது 30 எடுத்தா நல்ல நல்ல, அதுக்கு பிறகு 60, அப்படி 100. அப்படியெல்லாம் இந்த பாஸ் மார்க், நம்முடைய படிப்புக்கு பாஸ் மார்க் எதிலிருந்து எடுத்து பயன்படுத்தப்படுவதால் நான் நினைக்கிறேன், எதிலிருந்து பின்பற்றப்படுவதால் இந்த வேதாகமத்திலே ஆண்டவர் சொன்ன இந்த ஓமையிலிருந்து தான் பின்பற்றப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்லங்க, நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நான் பாஸ் பண்ணணுமோ அத்தனைக்கும் பின்பற்ற வேண்டிய வழிகள் வேதாகமத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில எதெல்லாம் வெற்றி நமக்கு வேணும், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க வெற்றி அடையணும், நம்முடைய பாடத்தில் மட்டும் வெற்றி அடைவதற்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில வெற்றி அடைவதற்குரிய அத்தனை காரியங்களும் வேதத்தில் இருக்கிறது. அதை பின்பற்றும் போது வாழ்க்கையில நீங்கள் வெற்றிகளை பெற்றுக் கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமா? உலகத்துல மனிதர்கள் பள்ளிக்கூடங்கள கல்லூரியில குறைந்த மதிப்பெண்கிற அந்த பாஸ் எப்படின்னா இந்த வேதத்தின் அடிப்படையில பின்பற்றப்பட்டது என்றால், உண்மையாக சொல்றேன், வாழ்க்கையில நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பின்பற்ற வேண்டிய அத்தனை சத்தியங்களும் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. அவைகளை, அந்த வசனங்களை கை கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அடைய வேண்டிய எல்லாவித வெற்றிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசுவா 1ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, நீ போகும் இடமெல்லாம் நீ புத்திமான இழந்து கொள்வதற்கு வேத வசனத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாது இருப்பாய் என்று சொல்லி இருக்கிறது. வாசிக்க முடிகிறது. வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதா இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. வலது இடதுபுறம் விலகாம நீ நடப்பாயாக. அப்படியானால் வேத வசனத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற, வேதத்தில் சொல்லி இருக்கிற இந்த வசனங்கள்ல வலதுபுறம் இடதுபுறம் விலகாமல் நாம் அதை நேர்வழியா நடக்கும் போது நாம் புத்திமானா எல்லா காரியத்திலும் நடக்கும்படி கர்த்தர் புத்தியை தருவார். தொடர்ந்து 9ஆம் வசனம் சொல்லி இருக்கிற, வழியெல்லாம் வாய்க்கப்படணுமா, உன் காரியம் எல்லாம் உனக்கு வாய்க்கணுமா, தடைபடாமல் உன் காரியம் நடைபெறணுமா, செய்ய மனதா இருக்கிற எல்லாம் உனக்கு தடைபடாமல் வாய்க்கணுமா, அதுல அனுகூலம் உண்டாகணுமா, ஆச்சரியமா அனுகூலத்தை பெற்றுக் கொள்ளணுமா, நீ ஆண்டோட வசனத்தின் வலதுபுறம் இடதுபுறம் வலவாம நடப்பாய்ந்தால் ஒரு காரியம் எல்லாம் உனக்கு வாய்க்கும் என்று சொல்லி 5ஆம் வசனத்துல உயிரோடு இருக்கிறெல்லாம் ஒருவருக்கும் பயத்திருப்பதில்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அன்பார்ந்தோடு பிள்ளைகளே, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி கேட்டு உணர்வடைந்து அதன்படி நடப்பதற்கு ஒப்புக் கொடுக்கிறது இருக்கணும். மொத்தத்துல சொல்ல போனா அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கிற வசனத்தை வாசிக்கிறோம். அந்த பட்டணத்தார், பெரிய பட்டணத்தார் அவர்கள் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு மனோவாஞ்சியா ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்கள் ஆராய்ந்து அதை பார்த்து அதை படித்து உணர்வடைந்து அவர்கள் நற்குணசாலிகளா இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்பேன். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளா இருந்தார்கள். நல்ல குணங்கள் அவருக்கு பிறந்தது. அப்ப வேத வசனத்தை நாம் கேட்டு அதன்படி உணர்வடைந்து நாம் வாழும்போது நல்ல குணங்கள் நமக்கு உண்டாயிட்டே இருக்கும். நற்குணங்கள் வரும், தீய குணங்கள் நம்மை விட்டு போய் கொண்டே இருக்கு, அகன்று கொண்டே இருக்கு. அப்படியானால் இப்படிப்பட்ட நற்குணங்கள் உடையவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கும் போது வேத வசனத்தை கேட்டு உணர்வடைந்து அதை ஆராய்ந்து பார்த்து நற்குணங்கள் நமக்குள்ளே பெருகி கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் நீங்கள் செய்ய மனதா இருக்கிற எல்லா காரியங்களிலும் தடைபடாதபடிக்கு அவைகளில் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக்குவார். அல்லேலூயா. உங்களுக்கு அனுகூலம் உண்டாக்குவார். அப்படி வசனத்தை நாம் கை கொள்ளும் போது, வசனத்தை கேட்பதினால் அல்ல, அதை கை கொள்ளும் போது, அதை ஆராய்ந்து பார்த்து உணர்வடைந்து இப்படி இருக்கிறதா என்று சொல்லி நாம் நம்முடைய குணங்களை மாற்றிக் கொள்ளும் போது பழைய குணங்கள், தீய குணங்கள், தேவையில்லாத குணங்கள் மாறி நல்ல குணங்களை உடையவர்களாக நற்குணங்களை நமக்குள்ளே உருவாக்கி கொள்ளும் போது உங்களுடைய காரியங்கள், செய்ய மனா இருக்கிற காரியங்கள் எதுவும் தடைபடாதபடிக்கு எல்லாவற்றிலும் அனுகூலம் உண்டாகும். ஆச்சரியமான அனுகூலங்களை அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய அனுப்புகிற பிள்ளைகள் அப்படி வசனத்தை கை கொள்ள வேண்டும். 3ஆவதாக பார்க்க உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
இப்பொழுதும் இஸ்ரவேலே, ஆ. நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் ஆ, உன் முழு ஆத்மாவோடும் ஆத்மாவோடு உன் தேவனாய கர்த்தரை சேவித்து கர்த்தரை சேவிப்பாயாக. அப்போ அப்படி அன்பு கூறுகிற பிள்ளைகள் அப்படி வழியில் நடக்கணும். அவர்கள் அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருக்கணும்? அப்படி வழியில் நடந்து அன்பு கூறுவாயாக. அப்போ ஆண்டோடைய வழி வேற, நம்முடைய வழி வேற. என் வழி உங்கள் வழிகளில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. அவன் பார்வைக்கு நல்ல வழி என்று சில வழிகளை வைத்திருக்கிறோம். அந்த வழியில் நாம் நடக்காதபடிக்கு மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு. அது முடிவு மரண வழி என்று சொல்லி இருக்கிறது. அது நல்ல வழி இல்லை. அப்போ நம்முடைய வாக்கு ஆண்டு சொல்லுகிறார், நல்ல வழியில் நடக்கணும், ஆண்டோடைய வழியில் நடக்கணும். அவருடைய வழி நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு அவருடைய வழி நடந்து அன்பு கூறுகிற பிள்ளைகளா இருக்கும்போது நம்ம செய்கிற என்ன காரியம் ஒன்றும் தடைபடாமல் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 64:5 வாசிங்க. 64:5 வாசிங்க. ஏசாயா 64:5. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். உம்முடைய வழியில் உம்மை நினைக்கிறவர்களை சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக. அப்போ ஆண்டவர் யாரை சந்திக்கிறார் அல்லது யாருக்கு அவர் துணையா நிற்கிறார்? அது ரோமன் கத்தோலிக் பைபிள் அவருக்கு துணையா நிற்கிறேன் என்று சொல்லி இருக்கிறது. யாருக்கு? மகிழ்ச்சியாய் நீதியை நடப்பிக்கிறவர்களுக்கும் உம்முடைய வழியில் நடந்து உண்மை தேடுகிறவர்களுக்கும். அவருடைய வழியில் நடந்து அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு. நம்முடைய வழியில் நடந்தல்ல, உலகத்தார் நடக்கிற வழியில் நடந்தல்ல, மற்றவர்கள் நடக்கிற வழியில் நடல்ல, நாம் அவருடைய வழியில் நடந்து அவரை நினைக்கும் போது, அவரை தேடும் போது அவர் நமக்கு துணையா இருப்பார். அப்போ நாம நம்முடைய வழியில் நடக்கக்கூடாது. உலக வழிவா வேறு, உலகத்தின் வழிகளில் வேற நடக்கக்கூடாது. நாம் நமக்கு பார்வைக்கு செம்மையான வழி நடக்கக்கூடாது. தேவன் நமக்கு என்ன வழி வைத்திருக்கிறாரோ அந்த வழியில் நடக்கணும். அப்ப தேவனுடைய வழி என்ன? வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய வழி என்பது என்ன? அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்துக்கும் உள்ளாகாதவர்கள் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் கண்ணாடி கடலில் நின்று அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியாவுடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள் பரிசுத்தவான்களின் ராஜாவே தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள் உண்மையுமானவைகள். நீதி சத்தியம் எடுத்தால் உண்மை என்று இருக்கிறது. தேவனுடைய வழி என்ன? நீதியும் உண்மையும் இருக்கணும். அந்த வழியில் நடந்து நீதியா நடந்து உண்மையா நடந்து அந்த நீதியின் வழி நடந்து தேவனுடைய வழி அதுதான் நீதி. அநீதிக்கு அங்க இடம் கிடையாது. உண்மை நேர்மை இந்த வழி நடந்து மகிழ்ச்சியோடு அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவருடைய வழியில் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் துணையா இருப்பார். அன்பா தேவனுடைய வழியில் என்ன? நீதி உண்மைதான். அந்த நீதி நம்மிலே காணப்படணும். தேவன் விரும்புகிற தேவ நீதி நமக்குள் காணப்படணும். தேவன் விரும்புகிற அந்த உண்மை நம்மிடத்துல காணப்படணும். இந்த தேவனுக்கு உரிய அந்த நீதியும் தேவனுடைய வழிகளாகிய அந்த நீதியும் உண்மையும் நமக்குள் இருக்குமானால் தேவன் நீங்கள் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒன்றும் தடைபடாதபடிக்கு, நீங்கள் செய்ய மனதா இருக்கிற ஒன்றும் தடைபடாதபடிக்கு அவைகளிலே அனுகூலங்களை உண்டாக்குவார். அல்லேலூயா. அவர்களிலே கர்த்தருக்கு ஆச்சரியமான அனுகூலம் உண்டாக வேண்டும். உங்களுக்கு எல்லா காரியம் செய்ய மனதா இருக்கிற எல்லாவற்றிலும் தடைபடாமல் உங்களுக்கு அனுகூலமாக வேண்டுமா? ஆச்சரியமான அனுகூலம் பட வேண்டுமா? நீங்கள் தேவனுடைய வழியில் நடக்கணும். தேவனுடைய வழி என்ன? நீதி உண்மை. இந்த உண்மையும் நீதியும் விட்டுவிடாத. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், உண்மையா இருக்கிறவன் இன்னும் உண்மையா இருக்கட்டும், அதை சேர்த்துக் கொள்ளலாம். பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நேர்மையா நடக்கிறவன் இன்னும் நேர்மையா நடக்கட்டும். இப்படி தேவனுடைய காரியங்களில நாம் நீதியும் உண்மையுள்ளவர்களாய் நாம் வாழும்போது உங்களுடைய வாழ்வில நீங்கள் செய்ய மனதா இருக்கிற எல்லா காரியங்களும்
உங்களுக்கு தடைபடாமல் அனுகூலங்களை கொண்டு வர. இன்னொரு காரியத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 97:10 வாசிங்க. என்ன 2 காரியம் சொல்லி முடி சீக்கிரமா ஜெபம் பண்றேன். வாசிங்க. சங்கீதம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். எது தீமை? தீமையை நாம் வெறுக்கணும். கர்த்தரில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் நாம் தீமையை விட்டு விலக வேண்டும். எரேமியா 2:13 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசி. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஒன்று வாசிங்க. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டிக் கொண்டார்கள். வெடிப்புள்ள வெட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். அப்போ எது தீமை? தேவனை விடுவது தீமை. ஜீவ தண்ணீர் ஆகிய அவரை விடுவது அது தீமை. அதுக்கு பதிலாக வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொள்வது தீமை. 1 சாமுவேல் 28:6 சவுல் ராஜாவுக்கு கர்த்தர் அவன் தேவனை தேடின போது எந்த விதத்துல உத்தரவு கொடுக்கல. சொப்பனத்து மூலமா கர்த்தர் அவனுக்கு உத்தரவு கொடுக்கல, பதில் கொடுக்கல. அவன் தேவனை தேடுறான். அவனுக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அவனுக்கு கர்த்தர் தேவை, கர்த்தருடைய உதவி தேவை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு தேவை. கர்த்தர் அவனுக்கு இறங்கணும், கர்த்தர் அவனுக்கு துணையா நிற்கணும். அது கர்த்தரை தேடுறான். ஆனா சொப்பனத்து மூலமாவும் கர்த்தர் அவனோடு பேசல. ஊரின் மூலமாவும் கர்த்தர் அவனோடு பேசல. தீர்க்கதரிசிகள் மூலம் அவனிடத்துல பேசல. அந்த வசனத்தை வாசிங்க. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள். அஞ்சனம் பார்க்க உங்களை தேடினான். வெடிப்புள்ள தெட்டியது. தேவனை விடுவது காரணம் என்ன? ஒரு தேவை இருக்கிறது. தேவைக்கு ஆண்டவரிடத்துல கேட்கிறோம். பல வருடங்கள் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றோம். நான் ஆண்டவரிடத்துல பல காரியத்தை கேட்கிறேன், பல வருஷமா ஜெபம் பண்றேன், எனக்கு பதில் கிடைக்கலையே. ஆகவே நான் உலக பிரகாரமா சென்று அஞ்சனம் பார்க்கிறவங்களை தேடி, குறி சொல்றவங்களை தேடி போவதுதான் தீமையான காரியம். அல்லையா? கர்த்தர் பதில் கொடுக்கும் வரையிலும் அவர் சமூகத்திலே காத்திருக்கணும். அல்லையா? கர்த்தரை விட்டு ஓடி விடக்கூடாது. கர்த்தரை விட்டு ஓடுவது பரிகாரம் இல்லை. உலகத்துல பலவிதமான பரிகாரம் இருக்கு. அந்த பரிகாரத்தை தேடுவது நமக்கு நிரந்தரமான பரிகாரம் அல்ல. அது இன்னும் நமக்கு தீமையை கொண்டு வரும். ஏசாயா 8:19 வாசிக்கிறோம். அவர்கள் செய்ய வேண்டியது என்ன? அவர்கள் சொல்லும் போது, நம்முடைய மனதை நமக்கு இப்படி சொல்லும் போது, நான் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் ஆலயத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? நான் உபவாசம் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் ஞானஸ்நானம் பற்றி என்ன பிரயோஜனம்? நான் பைபிள் வாச என்ன பிரயோஜனம்? நான் கர்த்தருக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? நான் நேர்மையா நடந்து என்ன பிரயோஜனம்? உண்மையா நடந்து என்ன பிரயோஜனம்? நீதியா நடந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் கண்டேன்? கடவுளை எனக்கு என்னத்தை கொடுத்தார்? என் ஜபத்தை கேட்கலையே, எனக்கு அதை தரலையே, இது தரலையே, எனக்கு இன்னும் குறைவா இருக்கிறது, என் பிரச்சனை தீரலையே என்று நாம் வழி மாறி போகவே கூடாது. அல்லேலூயா. யோபு போல உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் விசுவாசத்தில் உறுதியா இருப்பேன் என்று சொன்னது போல உறுதியா இருக்கணும். இந்த 8:19 வாசிங்க. அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறோடத்திலும் முணுமுணென்று ஓதுகிற குறிகாரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? தேவனிடத்தில் எல்லாம் விசாரிக்கணும். ஒருவேளை நம்ம மனசு சொல்லும், இல்லை நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, விடு, இங்க வா, போய் என்ன பண்ற, அது இங்க இருக்க நம்ம காரியம் இருக்குது, அந்த பூஜாட்ட வரியா, அந்த மந்திரவாதிட்ட போலாமே, அவங்ககிட்ட போனா ஏதாவது சொல்லுவா, குறி சொல்லவங்க இருக்கிறாங்க. இப்படி நம்முடைய மனசு சொல்லும். இல்ல யாராவது ஒருவர் சொல்லும் போது நாம் என்ன செய்யணும்? இல்ல தேவனிடத்தில் தான் விசாரிப்பேன். அல்லேலூயா. நடந்த சம்பவம், எங்களுடைய அக்காவுக்கு 2வது குழந்தை பிறந்த போது அந்த குழந்தை சுகவீனமா படுத்து டிசென்ட்ரி போயிட்டு இருக்கு. சின்ன வயசு, 2 வயசு இருக்கும். அப்போது எங்களுடைய அத்தான் வீட்டுல இருக்கிறாங்க, எஸ்டேட்ல இருந்தவங்க. அப்போ அவருக்கு தெரிந்த ஒருவர் அங்கு வர்றாரு. அவர் ஒரு மந்திரவாதி. அவரை சொல், ஜான் பிள்ளை, அவருக்கு எதுவுமே தெரியும், இவர் சொல்லவே இல்லை. ஜான், உன் மக சாவ போகுது, சீக்கிரம் வெளியே வா, இந்த நான் கொடுக்கறது சாம்பல பிள்ளை மேல போடு,
உன் பிள்ளை பிழைக்கணும்னு வேற வழியில செத்து போய் கொஞ்ச நேரத்துல. அவர் சொன்னாரு, சரி பிரதர், பிள்ளை செத்தா செத்துட்டு போகுது, நீங்க கொண்டு போங்க, அது எனக்கு வேண்டாம். அவர் சொன்னார், முட்டாள், உனக்கு நண்பனா இருக்கனால உன்னை தேடி வந்தேன். உன் பிள்ளை என்ன சில மணி செத்து போகும், இந்த சாம்பலை போட்டா போதும் பிழைத்து கொள்ளும். அவர் சொன்னார், என் பிள்ளை அப்படி பிழைத்தாம இறந்து போனா பரலோகம் தானே போகும், போயிட்டு போட்டோம் அப்படி சொல்லி விட்டார். அன்றைக்கு இரவு அந்த பிள்ளை சுகமடைந்து இன்றைக்கு வரை உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. திருமணம் முடிந்து கர்த்தர் இன்றைக்கு பிள்ளையும் கொடுத்து இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? பிள்ளையை சாவு கொடுக்க போறியா? இந்த பிரச்சனையோடு வாழ போறியா? இந்த கஷ்டம் நீங்காம வாழ போறியா? கண்ணீரோடு வாழ போறியா? இந்த பிரச்சனையோடு வாழ போறியா? வழி பல இருக்குது, அதை செய்து பாரு, இதை செய்து பாரு, இப்படி போய் பாரு என்று ஆலோசனை கொடுக்கும் போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் எனக்கு போதுமானவர், அவர் என்னை கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, அவர் எங்கள் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், எங்கள் விடுவிக்காமல் போனாலும் கர்த்தரே சேப்பம் என்று சொல்லி நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. இப்படி நம்முடைய வழியில் நடந்து அப்படி அன்பு கூறுகிற பொழுது கர்த்தர் நீங்கள் செய்ய நினைக்கிற எந்த காரியங்களும் தடைபடாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் அனுகூலங்களை உண்டு பண்ணுவார். கடைசி ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். பிலிப்பியர் 1:16-17 வாசிங்க. 1:16-17 வாசிங்க. சிலர் என் கட்டுக்களோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். அப்போ தேவன் மேல அன்பு கூறுகிறவங்க சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய அன்பு கூறுகிறோமா? அன்பினாலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். சில விரோதத்தில் அறிவிக்கிற, எப்படி அறிவித்தா என்ன? ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசுவை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இயேசுவின் ரட்சிப்பை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இயேசு மூலம் உண்டாக்குற ரட்சணியத்தை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இயேசுவை குறித்து பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இயேசு குறித்து கொடுக்கிற நித்திய வாழ்வை குறித்து பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இது நம்மேல் விழுந்து கடமையா இருக்கிறது. 1 கொரிந்தியர் 9:14-15 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு உண்டு என்று அறிந்திருந்தாலும். அந்த 14 வாசிங்க. அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தரே அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாலும் அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. நான் பிழைப்புக்காக இந்த வேலையை செய்யல. அல்லேலூயா. நான் சுவிசேஷ வேலையை செய்யும்போது அது மூலமா எனக்கு பிழைப்பு உண்டாக வேண்டும் கர்த்தரே அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆனா பிழைப்புக்காக இந்த வேலையை செய்ய வரவில்லை. அன்பா தேவனுடைய பிள்ளைகள், சிலர் ஒருவேளை பிழைப்புக்காக ஊழியம் செய்யலாம். ஆனால் கர்த்தர் அழைத்த பிள்ளைகள் ஒரு பிழைப்புக்காக ஊழியம் செய்வதில்லை. அல்லேலூயா. கர்த்தர்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கர்த்தருக்காக ஊழியம் செய்வார்கள். இன்னைக்கு அநேக சபைகள்